தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. அலி சப்ரி சுட்டிக்காட்டு. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு. யாழில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு. பொது வேட்பாளராக நான் களமிறங்குகின்றேன், அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்க. இலங்கையில் தமிழினம் தன்னாதிக்க சுயாட்சியோடு வாழ உதவுங்கள், மோடியிடம் ஆர் திருமுருகன் வேண்டுகோள். உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு யாழில் மரநடுகை. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த பகுதியில் புதையல் தேடிய போலீஸ் அதிகாரி, ஆசிரியர் உட்பட 5 கைது. மருதோடை கந்தசாமி கோவில் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வில் பெருமளவான பக்தர்கள் கலந்து சிறப்பிப்பு. யாழில் தொடரும் காவல்துறையினரின் அராஜகம், பெண்ணின் கழுத்தை நெரித்து தாக்குதல். யாழில் முன்னெடுக்கப்பட்ட சுயமரியாதை நடைபயணம், கனேடிய உயர்ஸ்தானிகர் பங்கேற்பு. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு. ஜெனரல் ஷவேந்திர சில்வாவுக்கு மீண்டும் ஒரு நியமனம். தொடர்பது விரிவான செய்திகள். தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் மக்கள் நலனுக்கு தேவையான தீர்மானங்களை உரிய வகையில் எடுப்பது அவசியம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து செயற்படுவதானால் அமைச்சரவையோ பாராளுமன்றமோ அவசியமில்லை என்றும் அவர் சபையில் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மின்சார சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். லெகோ நிறுவனம் ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அந்நிறுவனத்தை விற்கையில் தொழிற்சங்கங்கள் 6-7 நாட்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டன. பல்வேறு விடயங்களை அரசு நிர்வாகத்தின் கீழ் இல்லாமல் தம்மிடம் வைத்துக் கொண்டு தமக்கு தேவையான வகையில் செயற்படுவதே இடம்பெறுகின்றது. இதற்கு இடமளிக்க முடியாது. என்றாவது நாம் மேற்கொள்ள வேண்டியதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அந்த வகையில் துணிச்சலுடன் தீர்மானங்களை மேற்கொள்ளும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இலங்கையில் மாத்திரமே மின்சாரத்துறை ஒரே ஏகபோக உரிமையின் கீழே காணப்படுகின்றது. ஏனைய நாடுகளில் மின்சார உற்பத்தி, விநியோகம், ஒழுங்குபடுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தனித்தனியே காணப்படுகின்றன. ஏகபோக உரிமையுள்ள இடத்திலேயே முறைகேடுகளும் மோசடிகளும் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 2 வருடங்கள் நீடிக்கப்படுமாயின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தையும் அதற்கேற்ப 2 வருடங்கள் நீடிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று பிரேரணையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அவ்வாறான உடன்படிக்கையை மேற்கொண்டால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையோங்குவார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எதிர்வரும் ஜூலை மாத தொடக்கத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் புதிய எம்பிக்கள் அதிக அளவில் உள்ளதனால் அவர்களின் ஓய்வூதியத்தை இழப்பதை தவிர்க்க அவர்களின் பதவிக்காலத்தை மேலும் சில ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. யாழில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பூரண அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டு உரும்புராய் செல்வபுரம் கிராமத்தில் சங்கத்தின் அங்கத்தவர்களின் 50 மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் இணைப்பாளர் எஸ். இன்பம் உள்ளிட்ட அச்சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தான் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அறிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நடந்த சந்திப்பில் இந்த தகவலை உறுதிபட அறிவித்துள்ளார் ரணில். எவ்வாறாயினும் ரணிலை ஆதரிப்பதோ இல்லையில் தனி வேட்பாளரை நிறுத்துவதா என்பது பற்றி பொதுஜன பெரமுன எதிர்வரும் வாரம் இறுதியான தீர்மானத்தை எடுக்க உள்ளது. யாழ் மாவட்ட குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச குடும்ப நல உத்தியோகத்தர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் குடும்ப நல உத்தியோகத்தர்களாக கடமையாற்றி ஓய்வு பெற்று சென்ற 42 குடும்ப நல உத்தியோகத்தர்கள் விருந்தினர்களால் கௌரவிக்கப்பட்டனர். மேற்படி நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சமன் பத்திரனவும்,
சிறப்பு விருந்தினராக அரச குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சங்க தலைவி திருமதி தேவிகா கொடிதுவக்கு, கௌரவ விருந்தினர்களாக பிராந்திய பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ரேமன்ஸ், தாய் சேய்நல வைத்திய அதிகாரி இந்துஜன், மகப்பேறு மற்றும் பெண் நோயல் நிபுணர் வைத்தியர் கஜேந்திரன், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் தமிழ் இனத்தின் பிரச்சினைகளை தீர்த்து சுதந்திரமாக தன்னாதிக்க சுயாட்சியோடு தமிழினம் வாழ்வதற்கு இந்தியா உதவ வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் செஞ்சோர் செல்வர் ஆறு திருமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரத தேசத்தின் முதல்வராக மீண்டும் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். இது குறித்து அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் யாழ்ப்பாண பிராந்திய பொறுப்பாளர் என்ற வகையிலும் உபதலைவர் என்ற வகையிலும் கௌரவ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து செய்தி கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆத்மீக பலத்தோடும் உயர்ந்த லட்சியத்தோடும் இடைவிடாத முயற்சியோடும் இந்தியாவை கட்டியெழுப்புகின்ற இந்திய பிரதமர் அவர்கள் மீண்டும் இந்திய தேசத்தை ஆளுகின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். கௌரவ நரேந்திர மோடி அவர்களே இலங்கை தமிழர்களை நோக்கி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தபோது தமிழர்களுக்கு பிரச்சனை உண்டு, இந்த பிரச்சனையை நான் அறிவேன், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே நான் ஆவலாக உள்ளேன் என்று தாங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். எனவே இந்த முறையாவது இந்தியாவின் பிரதமராக தாங்கள் மீண்டும் பதவியேற்கின்ற இந்த வேளையிலே இலங்கை தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமாக சுதந்திரமாக தன்னாதிக்க சுயாட்சியோடு தமிழினம் வாழ்வதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே மக்கள் சார்பிலே அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்திய பண்பாட்டு பாரம்பரியத்திலே தாங்கள் திருக்கேதீஸ்வரர் திருக்கோயில் திருப்பணியை கருங்கற்கோவிலாக செய்வதற்கு இந்திய அரசாங்கம் உதவியது. அதேபோல திருக்கோணேஸ்வரத்து திருக்கோவிலையும் மிக துரிதமாக ஒரு பாரம்பரியமான பல நூறு வருஷம் பழமை வாய்ந்த அந்த ஆலயத்தையும் தாங்கள் புனருத்தாரணம் செய்து அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை காக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இந்து மக்கள் சார்பில் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரநடுகை மற்றும் கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்வு சுழிபுரம் மேற்கில் முன்னெடுக்கப்பட்டது. வலிமேற்கு பிரதேச செயலகத்தினால் சுழிபுரம் கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் பசுமை புரட்சி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுழிபுரம் மேற்கு புளியந்துறை கடற்கரையில் தூய்மைப்படுத்தல் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது சங்கானை பிரதேச செயலர் கவிதா உதயகுமார், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், அலைமகள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் இந்த வாரத்தின் ஆரம்ப நாட்கள் தொடக்கம் திடீர் வீதி சோதனைகளில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். வீதி போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து விசேட அதிரடிப்படையினர் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கையாகவே இது இருப்பதாக மக்கள் தங்கள் அவதானங்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர். வீதிகளில் வெவ்வேறு இடங்களில் திடீரென தோன்றும் இந்த வீதி சோதனை குழுவினர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்கின்றனர் என சோதனையினை எதிர்கொண்ட சிலர் தெரிவித்துள்ளனர். திட்டமிட்ட குற்றச்செயலோடு தொடர்புடைய யாரேனும் நபர்களை இனங்கண்டு கைது செய்வதற்காக சோதனையாக இது இருக்கலாம் என சோதனை நடவடிக்கை தொடர்பில் பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு அலுவலர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் காலை முதல் முல்லைத்தீவு நகரை அண்டிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் வீதி சோதனைகள் தொடர்பில் அலுவலகங்களுக்கு பயணப்படும் அலுவலர்களுடன் மேற்கொண்ட உரையாடலின் போது அவர் மேற்படி தன் அபிப்பிராயத்தை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான ஒரு செயற்பாடாக அல்லது அதனை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை அச்சமூட்டும் செயற்பாடாக கூட இது இருக்கலாம் என மற்றொரு அலுவலர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த வகையிலான நடவடிக்கை ஒரு சோதனை நடவடிக்கையாக இருப்பின் இன்றைய சூழலில் இது வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இருந்த பகுதியில் புதையல் தேடிய போலீஸ் அதிகாரி, ஆசிரியர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. 7/6/2024 ஆகிய நேற்றைய தினம் இரவு 10:30 மணியளவில் இவ்வாறு விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அளகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளால் அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஸ்கேனர் மூலம் புதையல் தேட முயற்சித்த குற்றச்சாட்டிலேயே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 இலத்திரனியல் ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது போலீஸ் தலைமையகத்தில் செல் ஐஜி பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் மற்றும் தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கைதானவர்கள் ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த சந்தேக நபர்கள் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை மருதோடை பகுதியில் உள்ள மருதோடை கந்தசுவாமி கோவில் போருக்கு பின்னர் தற்போது புனருத்தானம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகின்ற நிலையில் கும்பாபிஷேகத்தின் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வவுனியா உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் இருந்து பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். நீண்ட தொன்மையான வரலாற்று கொண்ட கோயிலாகவும் கதிர்காமம் பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் தங்கி இளைப்பாரி செல்லும் முருக தலமாகவும் காணப்படுவதுடன் பல புதுமைகள் நிகழ்த்தும் அற்புதம் நிறைந்த கோவிலாகவும் சிறப்பான முறையில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமானதும் நடைபெற இருக்கின்றது. 7/6/2024 அன்று கர்மாரம்பு கிருச்சிகள் இடம்பெற்று 8/6/2024 அன்று எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்று அதன் பின்னர் 9ஆம் திகதி அன்று கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற உள்ளவை குறிப்பிடத்தக்கது. யாழ் குடத்தனை பகுதியில் கசிப்பு உற்பத்தி விற்பனை செய்தார்கள் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினரால் 3 கைது செய்யப்பட்டதுடன் பெண் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காவல்துறையினர் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடம்பெறுவதாக பல வீடுகளில் சோதனை நடாத்தியுள்ளனர். இந்நடவடிக்கையின் போது சிந்துஜா என்பவரது வீடும் சோதனையிடப்பட்டுள்ளது. அப்போது அங்கு கசிப்பு அல்லது வேறு எந்த பொருட்களோ அங்கு இருக்கவில்லை. அதன்போது காவல்துறையினர் ஆய்வுகளை நடாத்தி கொண்டிருந்த போது குறித்த பெண் தனது தொலைபேசியால் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இதனை அவதானித்த காவல்துறை உறுப்பினர் ஒருவர் அந்த பெண்மணியிடமிருந்து தொலைபேசியை பறித்ததுடன் அவரின் கழுத்தை நெரித்தும் காலால் குத்தியும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட 3 மருதங்கேணி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ்காரன் செட்டிங் பண்ண வந்து பார்த்தாங்க. பார்த்தபோது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கேன் ஒன்று விடாந்து என் கணவனை அந்த கேனோட கூட்டி கொண்டு போய் அடுத்த நாள் 8 மணிக்கு தான் விட்டவங்க. விட்டு புனேயில் தெல்லாம் நானும் சின்ன பிள்ளைகளோட போய் நின்று கொண்டு இருந்து 8 மணி போல் கொண்டாந்தவங்க. அங்கிருந்து வந்து அடுத்த நாள் இன்றைக்கு காலையில் வந்து வீடு செக் பண்ண போகிறோம். கதையெல்லாம் உடைச்ச போது வீடியோ நான் ஃபோனில் எடுத்த போது எனக்கு அடித்து எந்த ஃபோன் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போட்டாங்க. அது மருதங்கனி போலீஸு மருதங்கனி போலீஸால் எங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லை சார். என்ன சொன்னால் மருதங்கனி போலீஸு எங்களை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. கொடுமைப்படுத்தும் போது அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ எங்களோட தம்பி மண் ஏற்றிட்டு வரும்போது போய் கேஸ் போட்டு எங்களோட தம்பியை போய் இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க சார். மருதங்கனி போலீஸால் எங்களுக்கு வீட்டை போய் இருக்க நிம்மதி இல்லை. என்ன சொன்னால் போய் கேஸாக போட்டு எங்களை குடிக்கிறதுக்கே பிளான் போட்டுக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு என்ன முடிவு செய்கிறோம் சார்? அப்படி இல்லாட்டி நாங்கள் மேல் இடத்துக்கு நாங்கள் போகிறோம் சார். நீங்கள் எனக்கு உங்களுக்கு இது தராட்டி நாங்கள் மேல் இடத்துக்கு போய் பதிவு கொண்டு சார். நீதி அமைச்சர் விஜிதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன
மத்திய குழு அனுமதி வழங்கியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ வேறு கட்சியில் பதவியேற்று தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காட்சி குழு கோரிக்கை விடுத்திருந்தது. இதன் அடிப்படையிலும் வேறு பல காரணங்களின் அடிப்படையிலும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க மத்திய குழு அனுமதி வழங்கியது என நேற்றைய தினம் நடைபெற்ற பெரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் திசாநாயக்க தெரிவித்தார். அண்மையில் சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவை மைத்திரிபால சிறிசேன நியமித்ததும் அதற்கு நீதிமன்றம் தடை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது. சமத்துவம் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு சுயமரியாதை நடைபயணம் ஒன்று யாழில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக ஆரம்பமான குறித்த நடைபயணம் முதலில் சத்திரச்சந்தியை நோக்கி பயணித்து பண்ணை வீதியூடாக போலீஸ் நிலைய வீதி பொது நூலகம் முன்பாக சுயமரியாதை நடைபயணம் நிறைவடைந்தது. சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட சுயமரியாதை நடைபயணத்தில் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு நடைபயண பேரணி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நடைபயணத்தில் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வாஸ் உட்பட தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக காசல்டி மற்றும் மௌலாகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்வெளி மட்டத்திலிருந்து 12 அடிக்கும், மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 11 அடிக்கும் மேல் நிரம்பியுள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பதன் மூலம் விமல சுரேந்திரம், லக்ஷுபானு, நியூ லக்ஷுபானு, கனியன் மற்றும் போல்பட்டி ஆகிய நீர்மின் நிலையங்களில் அதிகபட்ச கொள்ளளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என நீர்மின் நிலைய பொறியியலாளர்கள் மேலும் தெரிவித்தனர். பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக ஜெனரல் சபேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பின் பேரில் இந்த மீள் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 2387 கீழ் 43 என்னும் இலக்கு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் சமன் நாயக்கு வெளியிட்டுள்ளார். அதன்படி 2024 ஆண்டு ஜூன் 1 தேதி முதல் 2024 டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதிக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறித்து வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009 ஆண்டின் 35 இலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி தொடர்பான சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழ் ஜெனரல் ஷபேந்திர சில்வாவின் பதவி காலத்துக்கான நீடிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் 23வது தளபதியாகவும் பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதம அதிகாரியாகவும் கடமையாற்றி வந்த ஜெனரல் ஷபேந்திர சில்வா ராணுவ தளபதி பதவியை நிறைவு செய்ததை அடுத்து 2022 ஆண்டு மே மாதம் 31 தேதி பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.